தேர்தல் நடத்துங்கன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கு என்ன முக்கியம் தெரியுமா? உண்மை. அந்த உண்மையே உங்ககிட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு சட்டமன்றத்தில். யார் அவரு? என்ன உண்மை இல்லை, யாரை பற்றி சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். அவர் தான் சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷனில் முக்கியமான ஒரு எலெக்ஷன் நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க போல எதிர்கட்சிக்காரங்களாம். அந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தணும்னா அதுக்கு தொண்டர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஆனால் அதிமுக காலத்தில் இந்த மாதிரி தேர்தல் நடத்தும் போது அவங்க கணக்கு காட்டின தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 2 கோடியே சம்திங் அப்படின்னு இமாம் பெரிய நம்பரை காட்டி நம்ம காதிலே பூ சுற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் நடத்தணுமேன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டிலான எண்ணி பார்த்தா கிராஸ் வெரிஃபை பண்ணுவோமா? அப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தா ஃபுல்லாக முருடா அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்திலே போட்டு உடைச்சிட்டாரு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். கூட்டுறவு சங்கத்திற்கான தேர்தலுக்கான காலங்கள் முடிந்து இப்பொழுது நடத்தப்படாமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தேர்தல் என்று ஏதோ பேருக்கு நடத்த வேண்டும் என்பது முறையல்ல. தேர்தல் நடத்தணும்னா உறுப்பினர்கள் உண்மையான உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கடந்த காலத்தில் நடத்திய தேர்தலை பார்த்தீங்கன்னா 2,46,14,949 உறுப்பினர்கள் இருந்தாருன்னு கணக்கு வச்சுருந்தாங்க. அந்த கணக்குகளை ஆய்வு செய்து பார்க்கையில் பார்த்தா பாதிக்கு பாதி போலி உறுப்பினர்கள். அதில் 25 லட்சம் உறுப்பினர்கள்ட்ட இறந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, முறையான உறுப்பினர்களை கண்டறிந்து அவர்கள் உண்மைதானா என்பதை நிரூபிப்பதற்கு ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளை அதில் இணைக்க சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற இயக்கம் இந்த இயக்கம் அல்ல. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதை நடத்த சொல்லியிருக்கிறார்கள். முறையான உறுப்பினர்கள் கண்டறியப்பட்டு நடத்தப்படும்.